ஃபஸ்ட் டைம் இப்போ தான் உங்கள்கிட்ட வந்து நான் பார்த்து பேசுகிறேன். நான் வந்து ஒரு தனியார் கல்லூரியில ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். நான் வந்து அதிகமா கோவில பத்தி போடுவேன். வ்ளாக் போட்டுருக்கேன், ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன். சம்டைம்ஸ் லைவ் போட்டிருக்கேன். அடுத்தடுத்து நான் உங்கள வந்து சந்திப்பேன். ஒரு ஆன்மீக தகவலோட சந்திப்பேன். இதில என்னன்னு பாருங்க, ம் இந்த சேனல்ல அதாவது என்னுடைய சேனல் வந்து அ 112K சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஸோ என்னுடைய மாணவர்கள் நெறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா, எல்லா மதத்துலயும் இருக்காங்க. ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம்ஸ் அப்படி எல்லாரும் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து பொதுவா தான் பார்க்குறோம். ஒரு மதத்த மட்டும் உயர்த்தி, ஒரு மதத்த தாழ்த்தி அப்படி இதுவரைக்கும் வீடியோ போட்டதில்ல. நமக்கு அதுவும் பிடிக்காது. எல்லாரும் சமம் தான். சடனா ஒரு கோயில பத்தி போடுறது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால, ஒரு சில கண்டிஷன்ஸ்னால நான் வந்து அத வீடியோ போட்டுருக்கேன். ஸோ நெறைய அறிவு கிடைக்குது. அடுத்தடுத்து சேனல்ஸு ரீச் ஆன பிறகு, ஸ்டடிய பத்தி நான் போடணும்னு நெனச்சிட்டுருக்கேன். ஏன்னா நான் வந்து கெமிஸ்ட்ரி, பிஹெச்டி முடிக்க போறேன். டாக்டரேட் தான் ஆகப்போறேன். எல்லாம் தெய்வத்தின் அருள் தான். இதில ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன பாருங்களேன், நம்ம கஷ்டப்பட்டு அவங்கள்ட்ட கோயில் நிர்வாகத்த பேசி, ஒரு ஷார்ட்ஸோ இல்ல வ்ளாக் வீடியோ போடுறோம் அப்படின்னா, அதுக்கு யாருமே அதுக்கு மதிக்க மாட்றாங்க. யாருமே லைக்கு, ஷேரு, கமெண்ட்ஸு மாரி தான் இருக்கு. நம்ம வந்து ஆக்சுவலி ஒரு தெய்வத்துக்கு தான் போடுறோம். ஆனா அது வந்து யாரும் வந்து முன்வர மாட்றாங்க அப்படின்னு தெரியல. அதனால தயவுசெய்து நம்ம எல்லாரும் கேட்குற ஒரு விஷயம் தான். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. அ அ அ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எல்லாரும் கேட்குற ஒரு விஷயம் தான். இதில எதில எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. சம்பாரிப்பு அப்படின்னு சொல்றது எதுவுமே கிடையாது. நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ஒரு 3, 4 மந்த்ஸ் ஆகுது. இப்ப பார்த்தீங்கன்னா, புது ரூல்ஸ் ஒண்ணு கொண்டு வந்துட்டாங்க யூடியூப் சேனல்ல. 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் மானிட்டேஷன் அதாவது அமௌண்ட் அந்த சமயத்தில வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ்ங்கிறத 8000 வாட்ச் ஹவர்ஸா மாத்திருக்காங்க. சரி நமக்கு இன்னும் 100 வாட்ச் ஹவர்ஸே வரல. அப்படி சூழல் இருக்கு. ஆனா எல்லாரும் உடனே கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? நீங்க எவ்வளோ சம்பாரிச்சீங்க அப்படின்னு. ஸோ நம்ம தெய்வத்த பத்தி வீடியோ போடுறதுனால, அந்த சம்பாரிப்ப பத்தி நம்ம நினைக்கவே இல்ல. அதனால அத பத்தி நினைக்கல. ஏன்னா நமக்கு விஷயம் தெரியாது. வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்றது ஒரு லாங் வீடியோ வந்து அவங்க முழு நேரம் பார்க்கணும். இப்போ 4000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்னா, 4 மணி நேரம் அவங்க பார்க்கணும். அப்படி தொடர்ந்து நான் வீடியோ பதிவிடும்போது பார்க்கணும். அதுதான் வாட்ச் ஹவர்ஸ். அது லைவ் போடுறோம் அப்படின்னா, லைவ்ல வந்து மக்கள் வரணும், அ பார்க்கணும், லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். இதுதான். ஸோ அதனால ஒரு சில பேர் புரிதல் இல்லாம பேசிட்டு இருந்தாங்க. அத பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ இதான் ஃபர்ஸ்ட்டு நான் வந்து நான் முகத்தை பார்த்து காட்டி உங்களுக்கு வந்து வீடியோ போட்டிருக்கேன். அடுத்தடுத்து நெறைய இன்ஃபர்மேஷன் குடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியால இருக்கேன். ஸோ அதனால எல்லாரும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் போடுறது ஒரு தெய்வீகமான ஒரு வீடியோ தான். இதில வந்து பொய்யான ஒரு விஷயம் எதுவும் கிடையாது. உண்மை தன்மைய தான் நம்ம சொல்ல போறோம். அத மட்டும் மனசுல அ நீங்க வச்சுக்கோங்க. ஸோ இந்த சேனல் நல்லா ரீச் ஆன பிறகு அதுக்கப்புறம் செல்வா ஸ்டடி அப்படின்னு ஒரு சேனல் யூடியூப் சேனல் வைக்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு. அது வந்து ஆஃப்டர் தி பிஹெச்டி. எப்படியும் பிஹெச்டி முடிச்ச பிறகு தான் அத பத்தி சிந்தனை வரும். இப்போதைக்கு நான் வந்து இந்த சேனல ரீச் பண்ணிட்டுருக்கேன். என்னதான் இந்த சேனல ரீச் பண்றோம், இதில வந்து அ காப்பிரைட் வந்து 3 டைம்ஸ் 3 டைம்ஸ் யாராவது ஸ்ட்ரைக் பண்றாங்க, காப்பிரைட் பண்றாங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த சேனல க்ளோஸ் பண்ணிடுறாங்க. எதார்த்தமா ராமேஸ்வரம் கோயில பத்தி ஒரு சேனல் நான் எடுத்து காப்பிரைட் பண்ணேன். ஆனா அத என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே அ காப்பிரைட் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. ஒரு ஸ்ட்ரைக் வந்துருச்சு. ஸோ அது வந்து அதுலருந்து தான் வந்து காப்பிரைட் போடுறதில்ல. டைரக்ட்டா எல்லாமே நம்ம வந்து ரியலா வீடியோ எடுத்து போட்டுருக்கோம். அதனால என்னன்னா, என் அன்பான மாணவர்கள், மாணவிகள் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த நல்லா ரீச் ஆன பிறகு அடுத்தடுத்து
உங்களுக்கு தகவலோட அதாவது ஒரு ஆன்மீக தகவலோட உங்களுக்கு நான் நெறைய விஷயங்கள் சொல்லலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டுருக்கேன். ஸோ அதனால அனைவருக்கும்